ஹலோ விவர்ஸ், தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் டாக்கீஸ். சிறுகதைக்கு ஆசை சீரியலில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு சூப்பரான ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜயா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மனசு மாறுற மாதிரியான ஒரு காட்சிகள் அதில் இடம்பெற்றிருக்கு. இது நிஜமாகவே நடந்துச்சு அப்படின்னா சூப்பராக தான் இருக்கும். இப்போது எல்லா பிரச்சனைக்கும் இந்த சிந்தாமணி தான் காரணம். அவள் தான் பணம் கொடுத்து வீட்டையும் அபகரிக்க திட்டம் போட்டிருக்கா அப்படின்ற விஷயம் விஜயாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போது வீட்டை வந்து மீட்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரவியோட மாமனார் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இந்த பக்கம் மீனாவும் வந்து சிந்தாமணி சொன்ன மாதிரி நான் அந்த பூ சங்கத்துலேருந்து விலகிடவா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அண்ணாமலை வீடு முக்கியம்தான், ஆனால் அதுக்காக என்னோடய பசங்கள்லாம் பிரியக்கூடாது. ரவியை கூப்பிட்டு நீ உன் மாமனார்கிட்ட பணம்லாம் வாங்க வேணாம், அதே மாதிரி மீனா நீயும் வந்து உன் பதவி வீட்டெல்லாம் விலக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நேர்மையான வழியில் போராடி நம்ம வீட்டை வந்து காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா இப்போ ரோகிணி வந்து திரும்பவும் ஷோரூம் போயிட்டு மனோஜ்கிட்ட சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இதை இப்போ கேமரா மூலமாக விஜயா பார்த்துட்டு செம்மையாக கடுப்பாகி ரோகிணியை வச்சு செம்மையாக திட்டி விட்டுட்டாங்க. என் பையன் வாழ்க்கையை வந்து அழிச்சதை பார்த்தாதான். ஸோ இப்போ முகத்தில் பவுட்ரு போட்டுட்டு இப்போ யாரை வந்து ஏமாற்ற கிளம்பிட்டான்ற மாதிரி ரொம்பவே கேவலமாக ரோகிணியை வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது அங்கே இருக்க எல்லாரும் பார்க்க ரோகிணிக்கு ரொம்பவே அசிங்கமாக ஆகுது. இந்த பக்கம் இந்த மனோஜ் என்ன பட்டுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கான். இது ஒரு பக்கம் இருக்க இப்போது முத்துமீனாவும் அந்த வீட்டு பிரச்சனைக்காக ஒரு வக்கீலை பார்க்க போகிறாங்க. அவங்க ஜப்தி உத்தரவை ரத்து பண்ணணும் அப்படின்னா ஒரு மனு வந்து தாக்கல் பண்ணணும். ஆனால் அந்த மனு தாக்கல் பண்ணுறதுக்கு 10 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் வந்து கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, பணத்தை வந்து ரெடி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. முத்துவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீனா வந்து முத்துக்கிட்ட பணத்துக்கு எங்கே போகிறது அப்படின்னு கேட்க, ஸ்வேதா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஸோ பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்றத.